அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக சுவையோட நல்ல மணமாக எவ்வளோ டேஸ்ட்டாக, அதுவும் ரேசன் பருப்பில் செய்கிறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். நல்ல பருப்பை கழுவிட்டு வேக வச்சுக்கோங்க. அதில் சின்ன சீரகம் பூண்டும் போட்டு வேக வச்சுட்டு நல்லா வெந்ததும் இறக்கிட்டு நல்லா கடைஞ்சிட்டு 2 உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கேரட் வெட்டி வச்சுருக்கேன், அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் அள்ளி பருப்பில் போட்டு நல்லா கலந்து விட்டு முன்கூட்டியே வேக வச்சுருங்க. ஏற்கனவே பருப்பு வேக வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு இப்போ வாங்க நம்ம தாளிப்புக்கு போகலாம். தாளிப்புக்கு என்னென்னா, நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. ஆனால் சின்ன வெங்காயம் இல்லை, தீர்ந்து போச்சு. அதனால பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 3 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுட்டு நம்ம வானல் வச்சுட்டு தாளித்து விட்டுக்கலாம். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்தில் நல்லா வதக்கிக்கோங்க. அப்படி வதக்குனா தான் சாம்பாருக்கு அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா கிடைக்கும். பார்க்க நல்லா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாம்பார். ரொம்ப வேக வச்சு ரொம்ப வதக்கி விட்றாதீங்க. இந்த பதத்தில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு தக்காளியை போட்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா தாளிச்சிட்டு இப்போ நம்ம அதை எடுத்து நல்லா வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? நல்லா காய் பருப்பு கூட வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? பருப்பு கூடயே இட்லி சாம்பாருக்கு பருப்பு கூடயே காய் வேக வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கடை சாம்பாரையே தூக்கி, அதாவது எப்படி சொல்கிறது, கடை சாம்பாரையே தாண்டி மிஞ்சின சாம்பாராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். பெருஞ்சீரகம் போட மறந்துட்டேன். அதனால் இப்போ பெருஞ்சீரகம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுக்கிறேன். பாருங்கள், பெருஞ்சீரகம் போட்டுங்க. ஃபஸ்ட்டே கடுகு கூட பெருஞ்சீரகம் போட்டுறணும், நான் மறந்துட்டேன். இப்போ அதையும் போட்டாச்சு. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் தான் மெயினே இட்லி சாம்பாருக்கு. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம தூக்கி பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். காயெலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததில் தூக்கி கொட்டி ஒரு கொதி விட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு கொதினா ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஏற்கனவே பருப்பு காயெல்லாம் வெந்து போச்சு. பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5, 6 பேர்த்துக்கு சாம்பார் வைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கூட தான் சாம்பார் வைக்கிறேன். அதனால் நீங்களும் அது தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு எந்த மசாலாவுமே போடாதீங்க. சாம்பார் பொடி மட்டும்தான் போடுறேன். அதுவும் கடை சாம்பார் பொடிலாம் கிடையாது. வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு தாளித்து வச்சதை நம்ம இதில் தூக்கி ஒன்றா கொட்டிக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஒன்றா தூக்கி கொட்டிக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு மறுபடியும் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தான் மெயினாகவே. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இது நீங்கள் இந்த சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க 1 இட்லி 2 இட்லி சாப்பிட்ற பிள்ளைங்க கூட 5, 6 இட்லி சாப்பிடுவாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த சாம்பார் வச்சு கொடுத்தா எங்கள் பையன் 5 இட்லி சாப்பிட்டான். அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ருசியாக சமைச்சு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. வீட்டில் பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த சாப்பாடு நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, நல்லா இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு உண்டான ஒரு ஹைலைட்டே அதான். இங்கே பாருங்கள், இட்லி நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதுக்கு என்னன்னா, நம்ம இட்லி மாவு கரைச்சி ஊற்றிக்கோங்க. இட்லி மாவு தான் இதுக்கு மெயின் பாயிண்ட்டே. இட்லி மாவு கரைச்சி ஊற்றினா மட்டும்தான் இந்த சாம்பார் இன்னும் டேஸ்ட் அள்ளி கொடுக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னுடைய வீடியோவை லைக் பண்ண அனைவருக்கும் நன்றி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைபரே பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்றீங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஓரளவு பண்ணி பாருங்கள். சாம்பார் ஊற்றியாச்சு. இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லியில் ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.